நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கங்க. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் லீவுனால நம்ம தப்பிச்சோம். நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் மார்க்கெட் நாஸ்டாக்கும் 500 S&P 500 வந்து பார்த்தீங்கன்னா, ரெட்ல தான் குளோஸ் ஆயிருக்கு. டவ் ஜோன் ஃபியூச்சர் வந்து பார்க்கையில ஒரு பிரச்சனைக்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட் ஃப்ளாட்டா தான் இருக்குங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏசியன் மார்க்கெட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 170 பாயிண்ட் காலையில பார்க்கையில ஒரு 60, 70 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிளஸ்ல இருந்தது. இப்ப 170 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிளஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா, கொரியன் மார்க்கெட்ன்னு நெனைக்கிறேன். 4.5% மேல டவுனு. தைவான் வந்து பார்த்தீங்கன்னா, 2.5% மேல டவுனு. மத்த ஷாங்காய், ஜகார்த்தா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாவே ஆல்மோஸ்ட் டவுன்ல தான் ரெட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சைனா மார்க்கெட்ன்னு நெனைக்கிறேன். இது ஹான்சாங். இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃப்ளாட்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பார்க்கலாம். நாளைக்கு நம்ம மார்க்கெட் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கலாம். இன்னும் பக்கத்தில சப்போர்ட் பக்கத்தில தான் இருக்கு. இன்னொரு 500, 600 பாயிண்ட் தான் நம்ம சொன்ன ஃபர்ஸ்ட் டார்கெட் சப்போர்ட் இருக்கு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரிவர்ஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். வார் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் எஸ்கலேஷன் ஆயிட்டே தான் இருக்கு. வார் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சீக்கிரத்தில முடியல. இன்னும் நடந்துகிட்டே தான் இருக்கு. இந்த வார பயன்படுத்தி அமெரிக்காவுல ஏதோ இன்சைடர் ட்ரேடிங் நடந்த மாரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய முதலைகள் 100,00,00,000, 1000,00,00,000 இந்த மாரிக்கு வரவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாரிக்கு நியூஸ் பேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்க வாங்கிட்டு நல்ல ஒரு லாபம்லாம் பார்த்துட்டு போயிருவாங்க. நம்மள மாரிக்க ஸ்மால் இன்வெஸ்டர்லாம் என்ன பண்றது? இறங்க, இறங்க ஆவரேஜ் பண்ணி டயர்ட் பண்ணி 4 வருஷம், 5 வருஷம் வெயிட் பண்ணி தான் நம்ம போட்ட காசு எடுக்க முடியும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல கொஞ்சம் பொறுமை தேவை, நிதானமும் தேவை. அத நீங்க புரிஞ்சுகிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. நல்ல ஸ்டாக்ல நல்லா கவனமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஸ்டாக்குங்க. லார்ஜ் கேப் ஸ்டாக்கு, எஃப்எம்சிஜி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனான்ஸு, அதுக்கப்புறம் ஆயில் அண்ட் கேஸு, அந்த மாரிக்கு டிஃபென்ஸ் செக்டார் உள்ள ஸ்டாக்கு ஒரு 5 ஸ்டாக்கு ஒரு 20 டூ ஒரு 40% டிஸ்கவுண்ட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஒண்ணொண்ணா பார்க்கலாம். எந்தெந்த ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு. வீடியோ கன்டினியூவா பாருங்க. ரொம்ப முக்கியமான வீடியோ. இதுல நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் செக்டார்ல உள்ள ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கு. இந்த ஸ்டாக் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 52 வாரம் லோக்கு பக்கத்துல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 1.25% வந்து பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் குடுக்குறாங்க. ஃபேஸ் வேல்யூ வந்து 10 இருக்கு. 5 இருக்கு. ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஸ்பீட் குடுக்க சான்ஸ் அதிகமா இருக்கு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, 26 இருக்குங்க. மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, 2,33,000 கோடி. இது வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50ல ட்ரேட் ஆகுற ஸ்டாக்கு. லார்ஜ் கேப் தான். புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 71% இருக்கு. நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இண்டியா. டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனில சுத்தமா கிடையாதுங்க. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, 1 விட கொஞ்சம் கூட இருக்கு. இன்னும் கூட இந்த ஸ்டாக் கீழ இறங்குனுச்சுன்னா நல்லாருக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்கிராஃப்ட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஹெலிகாப்டர், தேஜாஸ் ஃபைட்டர் ஜெட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் செக்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம டிஃபென்ஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்க்கு குடுக்குறாங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு முக்கியமான சப்போர்ட்க்கு வந்து நோக்கி வந்துகிட்டு இருக்கு. 2025 முக்கியமான சப்போர்ட் இது. அதுவரைக்கும் வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா, லாஸ்ட்டோட பிரேக் அவுட் வந்து முக்கியமான சப்போர்ட்ட பிரேக் அவுட் பண்ணி இந்த ஸ்டாக் கீழ வந்துட்டு இருக்கு. சார்ட்ட பார்க்கையில உங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு டவுன்ல தான் வந்துட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. எங்களுடைய ரிசல்ட் பார்க்கலாம். குவார்ட்டர் ரிசல்ட் பார்க்கையில லாஸ்ட் குவார்ட்டர் நல்லாவே பண்ணியிருக்காங்க. குவார்ட்டர் இயராவும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, 2மே கம்பேர் பண்ணும்போது நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட்டும் பண்ணியிருக்காங்க. புரமோட்டர் ஹோல்டிங்ல எதுவும் சேஞ்சஸ் இருக்கான்னு பார்த்தா, புரமோட்டர் ஹோல்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாதுங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வித்திருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வாங்கியிருக்காங்க. பப்ளிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்க கொஞ்சம் வாங்கியிருக்காங்க. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் டிஃபென்ஸ் செக்டார்ல ஒரு முக்கியமான ஸ்டாக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனான்ஸ்ல நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கோடாக் பேங்க்கு. இந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா ஒரு ஐடிஎஃப்சி பேங்க் மாரியே ஒரு ஸ்மால் ஒரு ஃப்ராட் நடந்திருக்கு. எம்ப்ளாயி ஃப்ராடு. அத கண்டுபிடிச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு பெரிய நெகட்டிவ் நியூஸும் கிடையாது இந்த பேங்க் மேல. அந்த ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான் ரீசென்ட்டா வந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல 52 வார லோக்கு பக்கத்துல தான் இந்த ஸ்டாக்கும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, 2.09 இருக்குங்க. புக் வேல்யூ பக்கத்துல தான் வந்தது. 2 தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட கீழ இறங்கும் இந்த ஸ்டாக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வீக்கா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கூட இந்த ஸ்டாக்லாம் இறங்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியா தான் வச்சிருக்காங்க. கடன் அதிகமா தான் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இது பேங்க்னால இவங்களுக்கு முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா, வைக்கலு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பேங்கிங் நெறையா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு காசு குடுத்து தான் சம்பாரிக்கிறாங்க. அதனால கடன் எப்பவும் அதிகமா இருக்கும். பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, 1க்கு கீழ இருக்கு. இவங்களுடைய ரிசல்ட்ட நம்ம பார்க்கலாம். இந்த சார்ட்ட பாருங்க. சார்ட் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான இந்த சப்போர்ட்ட பிரேக் அவுட் பண்ணி, இப்ப இந்த லாங் சைட்வேல உள்ள இதுக்கு வந்து வந்திருக்கு இந்த ஸ்டாக்கு. சார்ட்ல பார்க்கையில. இதையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, இன்னும் ஃபர்தரா டவுன் ஆகும். பொறுமையா, நிதானமா எப்போதுமே ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணிட்டு, ஸ்டெப் பை ஸ்டெப்பா சப்போர்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. எந்த ஒரு ஸ்டாக்க நீங்க இன்வெஸ்ட் பண்றாலும். இந்த ஸ்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பை கால் ரெக்கமெண்டேஷன் கிடையாதுங்க. இதுல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு ஃபேக்ட் இருக்கோ, நம்ம ஒரு சாம்பிள் டேட்டா தான் நம்ம பார்க்குறோம்.
இவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டு கோடாக் பேங்கோட குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்க்கையில இயர் ஆன் இயர்ன்னு பார்க்கையில நல்லா பண்ணியிருக்காங்க. குவார்ட்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து பார்க்கையில நல்லாவே கூடியிருக்கு. இவங்களுக்கு ஒரு 300 கோடிக்கு மேல அதிகமாவே பண்ணியிருக்காங்க. குவார்ட்டரும் சரி, இயர் ஆன் இயரும் சரி, கோடாக் பேங்க். ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன்ல எதுவும் சேஞ்சஸ் இருக்கான்னு பார்த்தா, புரமோட்டர் சேம் தான் வச்சிருக்காங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் கொஞ்சோண்டு வித்திருக்காங்க. ரொம்ப அதிகமாலாம் விக்கல. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்க வாங்கியிருக்காங்க. பப்ளிக் இந்த ஸ்டாக்க வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வித்திருக்காங்க. கோடாக் பேங்க். நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க இந்த ஸ்டாக்க பத்தி. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிசி எஃப்எம்சிஜில உள்ள ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுனுங்க. 5% பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் குடுக்குற ஸ்டாக் தான் இந்த ஸ்டாக்கு. நிறைய ரீட்டெயில் இன்வெஸ்டருக்கு ரொம்ப புடிச்சமான ஸ்டாக்ன்னு சொல்லலாம். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 52 வார லோக்கு பக்கத்துல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 1ங்க. புரமோட்டர் யாரும் கிடையாது. இது எஃப்ஐடிஐ தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்க வந்து பார்த்தீங்கன்னா, ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த கம்பெனிய. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அந்த என்ன சொல்றது போர்டுல. இவங்களோட மெயின் பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிஸோட என்னென்ன பிசினஸ் பண்றாங்கன்னா, எஃப்எம்சிஜி, சிகரெட்டு, அதுக்கப்புறம் பேப்பர் போர்ட்ஸு, பேப்பர் அண்ட் அதர் பேக்கிங்கு, அக்ரி பிசினஸ், ஐடி இதுல எல்லாத்துலயுமே இருக்காங்க. ஹோட்டல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க தனியா பிரிச்சுட்டாங்க. ஐடிசி ஹோட்டல் எல்லாருக்குமே தெரியும். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுனுங்க. கடுமையான ஒரு டவுனு இந்த ஸ்டாக்கு. 5 இயர்ஸ் சார்ட் வைக்கிறேன். இந்த ஸ்டாக் முக்கியமான சப்போர்ட்லாம் உடைச்சு பிரேக் அவுட் பண்ணி வந்துட்டுருக்கு. இங்க ஒரு சைட்வே இருக்கு இந்த ஸ்டாக்குக்கு. இத தான் அடுத்த சப்போர்ட் ஆயிட்டு ஒர்க் அவுட் ஆகும். இங்க பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, அடுத்து கீழ இன்னமும் போவும். நல்ல ஒரு டிவிடெண்ட் குடுக்குற ஸ்டாக் தான். ஐடிசி உடைய நம்ம ரிசல்ட்ட பார்க்கலாம். குவார்ட்டரும் சரி, இயரும் சரி நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் குடுத்திருக்காங்க. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, 34% வச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃப்ளாட்டா இருக்குங்க. அது முக்கியமான காரணம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, அதர் இன்கம் உங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. டிப்ரிசியேஷன்லாம் கொஞ்சம் கூடியிருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் குவார்ட்டர், இயர் ஆன் இயர் 2மே பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளாட்டா தாங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் பார்க்கையில எஃப்ஐஏ, டிஐ தான் அதிகமா ஹோல்ட் பண்றாங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு செல் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு பெருசாலாம் செல் பண்ணல. கொஞ்சோண்டு. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, செல் ஆயிருக்கு. ஐடிசி. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஆயில் அண்ட் செக்டார் உள்ள ஸ்டாக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்கு. இவங்க ஏகப்பட்ட பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன பிசினஸ்னா, ஆயில் அண்ட் கேஸு, எல்பிஜி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்எம்சிஜி, ரீட்டெயில் பிசினஸு. ஆமா, ஏகப்பட்ட பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜியோ டெலிகாம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ வருதுன்னு தெரியல. ஐபிஓ வந்துச்சுன்னா, கண்டிப்பா நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்றேன். புரமோட்டர் ஹோல்டிங் 50% வச்சிருக்காங்க. கடன் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா இருக்கு. பேக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, 1க்கு கீழ இருந்தா நல்லாருக்கும். வேல்யூவேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வேல்யூவேஷன் கூட தான் இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 52 வார லோக்கு பக்கத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு 17% ஆல் டைம் ஹைல இருந்து டவுன் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் ரீசென்ட்டாச்சு வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான சப்போர்ட் 2 டைம் வந்திருக்கு. ஆல்ரெடி வந்துட்டு பிப்ரவரி 1ஆம் தேதி வந்துட்டு, கொஞ்சம் ஹை போயிட்டு, மறுபடியும் வந்துட்டு மார்ச்ல வந்திருக்கு. மறுபடியும் ஹை போயிட்டு, மறுபடியும் அந்த சப்போர்ட் கிட்ட தான் வந்திருக்கு. இந்த சப்போர்ட்ட கண்டிப்பா பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, டவுன் போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. கண்டிப்பா பிரேக் அவுட் பண்ணுமான்னு தெரியல. பார்க்கலாம். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஓப்பனிங் எப்படின்னு பார்க்கலாம். பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, இன்னும் ஃபர்தரா கீழ போவும். முக்கியமான சப்போர்ட் தான் இருக்கு. இங்கேருந்து ரிவர்ஸ் ஆதான்னு பாருங்க. இவங்களுடைய ரிசல்ட் பார்க்கலாம். ரிலையன்ஸோட ரிசல்ட் நம்ம பார்க்கையில 2,64,000 கோடி மிகப்பெரிய ஒரு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டர்ல. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு அருமையான ஒரு சேல்ஸு. குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு அருமையான சேல்ஸுங்க. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 17 வச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 250 கோடி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் கூடியிருக்கு இயர் ஆன் இயர். குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாவே நல்லாவே கூடியிருக்குங்க. ஒரு 350 கோடிக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க ரிலையன்ஸு. இவங்களுடைய ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் பார்ப்போம். ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் பார்க்கையில புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு மைனூட்டா வித்திருக்காங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு செல் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, செல் ஆயிருக்கு. ஆனா எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டாக்ல. 2 பேருமே எஃப்ஐ, டிஐ 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, 50% மேல ஹோல்ட் பண்றாங்க. ஆமா 20 டூ 20, 40% ஹோல்ட் பண்றாங்க. புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 50, பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில நம்ம அடுத்த ஒரு ஸ்டாக் ஒண்ணு பார்க்கலாம். ஜியோ ஃபைனான்ஸு. ஜியோ ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்டாக்கு தான். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 1,42,000 கோடி வந்து மார்க்கெட் கேபிட்டல். இந்த ஸ்டாக் இப்ப தான் லிஸ்ட் ஆனது. ஆனா வேல்யூவேஷன் வந்து ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹையா ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்க. கடன் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் வச்சிருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டல் கம்பேர் பண்ணும்போது. புரமோட்டர் ஹோல்டிங் 47 இருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கடன் குடுத்து கடன் வாங்குறதா என்பிஎஃப்சி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 3 இயர்ஸ் சார்ட்ட காமிக்கிறேன். ஐபிஓ வந்ததுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஹைங்க. அதுக்கப்புறம் நல்ல ஒரு டவுனு.
அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஹை, அதுக்கப்புறம் நல்ல ஒரு டவுனு. எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம வந்து லாங் டெர்ம் சொல்லிட்டு ஒரு ஸ்டாக்க 10 வருஷம் வாங்கி வச்சிருக்கலாம். ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஜியோ பாலிடிக்ஸ் இந்த மாரி ஏகப்பட்ட பிரச்சனை வரும்போது, நல்ல ஒரு லோலேருந்து நம்ம வாங்கிட்டோம். இந்த லோல வாங்கியிருக்கும்போது, நல்ல ஒரு ஆல் டைம் ஹைல போம்போது, கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணோம்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கையில கொஞ்சம் கேஷ் இருக்கும். மறுபடியும் டவுன் வரும்போது, இந்த மாரி ஸ்டாக்க ஆவரேஜ் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமா வாங்குறதுக்கு அதிகமா யூஸா இருக்கும். அதனால எப்போதுமே ப்ராஃபிட் புக் பண்ண மார்க்கெட்ல கத்துக்கங்க. நான் லாங் டெர்ம் தானே 20 வருஷம் கழிச்சு தான் நமக்கு காசு தேவைப்படும்னு சொல்லிட்டு விட்டுட்டீங்கன்னா, இந்த மாரிக்கு நம்ம ஒரு ஸ்டாக் மேலே ஏறிட்டு மறுபடியும் நம்ம வாங்குன விலைக்கு வரும்போது நமக்கு பார்க்கையில ரொம்ப மனசு வேதனையா இருக்கும். அதனால தான் சொல்ல வரேன். சேல்ஸ் வந்து பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வந்து பார்க்கையில ஒரு 81,00,00,000 வந்து பார்த்தீங்கன்னா, 80,00,00,000 கம்மியா தான் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்ட்டர் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்லாவே அருமையான ஒரு சேல்ஸு. ஆப்பரேட்டிங் மாருதின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 62% வச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து பார்க்கையில 269,00,00,000. குவார்டர் ஆன் குவார்ட்டரும் சரி, இயர் ஆன் சரி வந்து பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அடியா இருக்கு. ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன்ல நம்ம பார்க்கலாம். என்ன எதுவும் சேஞ்சஸ் இருக்கான்னு. புரமோட்டர் வந்து சேம் தான். எந்த சேஞ்சஸுமே கிடையாது. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் செல்லா இருக்கு. ஜியோ ஃபைனான்ஸு. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. நம்ம 5 ஸ்டாக் பார்த்துருக்கோங்க. கோடாக்கு, ஜியோ ஃபைனான்ஸு, ஐடிசி, ஹெச்இஎல், ரிலையன்ஸு. ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20 டூ 40% மேல நல்ல ஒரு டவுன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த 5 ஸ்டாக்குமே நிஃப்டி 50ல ட்ரேட் ஆகுற ஸ்டாக்குங்க. லார்ஜ் கேப் ஸ்டாக்கு. புதிய நண்பர்கள் நெறைய பேர் மார்க்கெட்டுக்கு வந்திருப்பீங்க. எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்க போர்ட்ஃபோலியோ நீங்க ரெடி பண்றதுக்கு முன்னாடி, ஒரு 60% லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணுங்க. 40% வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேப்பு, மிட் கேப்பு, அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்டு, கோல்டு இந்த மாரிக்கே நீங்க போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டைவர்சிஃபைடா பண்ணா, இந்த மாரிக்கு நல்ல சிவியரான ஒரு மார்க்கெட் கரெக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்க போர்ட்ஃபோலியோ வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேலன்ஸா இருக்கும். என்னுடைய சொந்த அனுபவத்தில சொல்றேன். நான் போர்ட்ஃபோலியோல வந்து பார்த்தீங்கன்னா, 60% ஸ்மால் கேப் வச்சிருந்தேன். 65% என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா, சிவியரான அட்டாக். ஈரான்ல எந்த அளவுக்கு அட்டாக் நடந்திருக்கோ, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, என்னோட போர்ட்ஃபோலியோ நல்ல ஒரு அருமையான ஒரு அட்டாக் நடந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் 65% வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேப்பு. மத்தது மிட் கேப்பு வந்து லார்ஜ் கேப் வந்து ரொம்ப கம்மி. இப்ப வந்து நான் என்னுடைய ஃபோக்கஸ் எல்லாமே லார்ஜ் கேப்ல தான். அந்த 65% வச்சிருந்தேன்ல, அத வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 55% ஆக்கியிருக்கேன். லார்ஜ் கேப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 15% வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 25% ஆக்கியிருக்கேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 35% லார்ஜ் கேப் ஆக்கிட்டு, மிட் கேப் வந்து ஒரு 15% ஆக்கிட்டு, அதுக்கப்புறம் ஸ்மால் கேப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 40% கீழ குறைக்கலாம்னு இருக்கேன். இந்த மாரிக்கு நீங்களும் உங்க போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா, அனலைஸ் பண்ணி, அந்த அளவுக்கு ஒரு பேலன்ஸ்டான ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணீங்கன்னா, ஃபியூச்சர்ல ஒரு நல்ல ஒரு குரோத்த கிரியேட் பண்ண முடியும். அதே மாரிக்க சிவியரான அட்டாக் வராது. இந்த மாரிக்க ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து மார்க்கெட் கரெக்ஷன்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க போர்ட்ஃபோலியோ வந்து கொஞ்சம் பேலன்ஸா இருக்கும். ஒரு 10 டூ 15% வந்து பார்த்தீங்கன்னா, அ இறங்குறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரிக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்றதுக்கு நீங்களும் கொஞ்சம் கத்துக்கங்க. இந்த வீடியோல நம்ம நெறைய முக்கியமான தகவல் பார்த்திருக்கோம் நண்பர்களே. இந்த தகவல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ் தான். நம்ம எந்த ஒரு ஸ்டாக்கையும் பை காலோ, செல் காலோ கிடையாது. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்க எந்த ஸ்டாக்க வாங்குறதா இருந்தாலும், உங்க ஓன் ரிஸ்க்கு. நீங்க ஒரு நல்ல ஒரு ஃபைனான்ஸ் அட்வைசர கேட்டு முடிவு பண்ணிக்கங்க. நெறைய நண்பர்கள் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, லைக் பட்டன குடுத்துட்டு நீங்க பாருங்க. எந்த அளவுக்கு அதிகமான லைக் குடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நண்பர்களுக்கு போய் சேரும். அவங்களும் பார்த்து பயனடைவாங்க. அதனால தான் சொல்ல வரேன். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து இறங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு 500 பாயிண்ட், 1000 பாயிண்ட்டுக்கு பக்கத்துல ஒரு சப்போர்ட் இருக்கு. அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுதான்னு பார்த்துக்கிட்டு நீங்க நிதானமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா மார்க்கெட் வார் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்கப்புறம் நெறைய ஜியோ பாலிடிக்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிக்க முடியும். எப்போதுமே நான் சொல்றது தான், மார்க்கெட் நம்மள அடிக்கும்போது நம்மளும் மார்க்கெட்ட அடிக்கணும். நம்ம விட்டு பயந்து ஓடக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா வர நண்பர்களும் சரி, மார்க்கெட்ல இருக்கிற நண்பர்களும் சரி, ஆப்பர்ச்சுனிட்டியான ஒரு சான்ஸ் தான். நல்ல ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வார கடந்து தான் வந்திருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு, எப்படியும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். எந்த பாயிண்ட்ல ரிவர்ஸ் ஆகும்னு யாருக்கும் தெரியாது. அதனால நம்முடைய சைட்லேருந்து என்ன பண்ணணுமோ, கொஞ்சம் கொஞ்சமா பைசாவ டிப்ளாய் பண்ணுங்க. இது நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். இந்த வீடியோ பத்தி எதுவும் கமெண்ட் இருந்துச்சுன்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. நெறைய நண்பர்கள் பார்க்குறீங்க. சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.